ஆம்லெட் குழம்பு செய்ய போறோம். இந்த மாதிரி லாக்டவுன் டயத்துல டேஸ்டா பட்ஜெட்ல ஒரு நான்வெஜ் செய்யணுமா? இந்த டிஷ் உங்களுக்காக தான் அட்டகாசமா இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஆம்லெட் குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாம். வீட்ல நார்மலா ஒரு 5-6 பேர் சாப்பிடுற மாதிரி குழம்பு செய்ய போறோம். முட்டையோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை அப்படிங்கிற அளவுல எடுத்துக்கங்க. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சிக்கலாம். மிக்ஸியை எடுத்துக்கங்க. முதல்ல துருவி வச்ச அரை மூடி தேங்காய், அடுத்து வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு 30 கிராம், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதே அளவு கரம் மசாலா, கடைசியா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்புறம் அதே ஜார்ல 3 தக்காளியை போட்டு அதையும் அரைச்சு வச்சுக்கலாம். பொதுவா இந்த மாதிரி அரைக்கக்கூடிய எல்லாத்தையுமே நல்லா நைஸா அரைச்சுக்கணும். தண்ணி கூட போடாலும் பரவாயில்ல, ஏன்னா ஃபைனலா குழம்பு நெருநெருன்னு இல்லாம இருக்கும். அதனாலதான் அதே போல அரைச்ச மசாலா பொருட்களை நல்லா பச்சையோட போற அளவுக்கு அடுப்புல கொதிக்க வைக்கணும். இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. இப்போ அடுத்து நம்ம குழம்பு செஞ்சிடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 50 ml, எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, 2 வரமிளகாய், சிறிதளவு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய், கையோட பொடிசா வெட்டி வச்ச 3 பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி இருக்கணும். இப்ப அரைச்ச தக்காளி வாசம் போக வதக்கிக்கங்க. அடுத்து அரைச்ச மசாலா நல்லா வதக்கிக்கலாம். இந்த இடத்துல தண்ணி ஊத்திக்கலாம். மசாலா வாடை போயிருச்சு. இப்ப தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். அதோட தேவையான உப்பு. நல்லா கொதிக்கட்டும். உப்பை செக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்ப இதை இறக்கிடலாம். குழம்பு வேலை முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். அதுல 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், சிறிதளவு மல்லித்தலை, மிளகுத்தூள், அப்புறம் தேவையான உப்பு போட்டு கலக்கிக்கலாம். இப்ப அடுப்புல தோசைக்கல்லை வச்சு அலையாத்தி எண்ணெய் சிறிதளவு ஊற்றி 2 அடையா ஊற்றி வேக வச்சுக்கலாம். அவ்வளவுதான், ஆம்லெட் ரெடி. இப்ப இதை உங்களுக்கு தேவையான சைஸ்ல வெட்டிக்கங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச குழம்பு சட்டி அடுப்புல வச்சு கொதிக்க விட்டு இந்த ஆம்லெட் குழம்புல போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு கொதிக்க வச்சு சும்மா சாதத்துல ஊத்தி சாப்பிட்டோம்னா அடடா அருமையான ஆம்லெட் குழம்பு ரெடி. இப்ப குழம்பு அடுப்புல வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதும் ஆம்லெட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ள ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளவுதான், சிறிதளவு மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். ஆம்லெட் குழம்பு ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். கறி மாதிரியே இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.